Good morning, everybody. Today, see that what are the responsibility of an occupier in factory. Occupier என்றால் என்னன்னா அல்டிமேட் கண்ட்ரோல் ஓவர் த ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஒரு தொழிற்சாலையை யார் முழு கண்ட்ரோல் எடுத்து அதை நடத்தி செல்கிறாரோ அவங்க தான் ஆக்குப்பெயர். அவங்களுக்கு சில பொறுப்புகள் உள்ளது. அது என்ன முதல் பொறுப்புனா டு லே டவுன் டீடைல்ஸ் பாலிசி வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் ஒர்க்கர். தொழிலாளருக்கான உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விரிவான கொள்கைகள் தெரியப்படுத்தணும். அது முதல் ஆக்குப்பெயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது பாயிண்ட்டு, டிஸ்க்ளோஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டேஞ்சரஸ் இன்க்ளூடிங் ஹெல்த் ஹசார்ட் மெஷூர் டு ஓவர் கம் சச் ஹசார்ட் அரைசிங் ஃப்ரம் தி எக்ஸ்ப்ளோஸ் ஆர் ஹேண்டிலிங் of the materials or substantially in the manufacture, transportation, storage and other process worker employed in the factory. தொழிற்சாலையில் உள்ள சில பொருட்களுக்கும் போக்குவரத்து எந்த இருந்தாலும் ஆபத்தான காலங்களை அது எப்படி கையாளணும், அதை எப்படி வெளிப்படுத்தணும், அந்த அபாயத்திலிருந்து நம்ம உடல்நல காப்பாற்றிக்கணும், அதை நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட வேண்டும்னு அனைத்து விவரங்களையும் நம்ம ஆக்குப்பெயரை தெளிப்படுத்தணும். அதான் இரண்டாவது பாயிண்ட்டு. மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா டு ட்ரா அப் ஆன் சைட் எமர்ஜென்சி பிளான் அண்ட் டீடைல்ஸ் டெசார்ட் control measure for the factory or make now to worker to the general public living the vacant of the factory. The safety measure required taken even action taken place. ஒரு தொழிற்சாலையில் தொடர்ந்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்காது. சில சமயம் ஏதோ ஆபத்துகள் விளைவிக்கும். அப்போ போரிட கட்டுப்பாடுபடி எப்படி இந்த தொழிற்சாலையிலேருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு என்னென்ன கையாளப்படணும், சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டு பாதிக்காமல் அது இருக்கணும், அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அது தெளிவாக தெரியப்படுத்த வேண்டும் எம்ப்ளாயரோட கடமை. அடுத்த ஃபோர்த் ஒன் டு லே டவுன் ஆஃப் மெஷூர் ஆஃப் ஹேண்ட்லிங் யூசேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்டோரேஜ் ஹசார்ட் சப்ஸ்டான்ஷியலி இன்சைட் தி ஃபேக்ட்ரி premises and dispose such substantially outside the factory premises and publicize them in the manner prescribed among the workers and ஜென்ரல் பப்ளிக் லிவிங் இன் த வேக்கண்ட். இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறதுனா, தொழிற்சாலையில் பொறுத்தவரை சில கெமிக்கல்ஸ் இருக்கும், சில ஆபத்தான விளைவிக்கிற பொருட்களும் இருக்கும். அது உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த நீட்ஸ் கம்பல்சரி தேவைப்படுது. பட் அது ஹியூமன் பாடியில் எஃபெக்ட் ஆகிரும், டச் பண்ணிட்டாலும் ஆபத்து இருக்கும். அதை எப்படி கையாளப்படணும், அதை எப்படி அது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும், அதை எப்படி பாதுகாப்படுத்தணும், அடுத்த வளாகத்துக்கு அத்தகைய பொருளை எப்படி வெளியே அப்புறப்படுத்தணும், எல்லாத்த பற்றியும் ஒரு சிறந்த ஒரு வகைப்படுத்தி அதை மத்தியில் விளம்பரப்படுத்த வேணும். இதோட கடமை யாருதுன்னா நம்ம ஆக்குப்பெயரோடது. அடுத்த பாயிண்ட் செக்ஷன் 41C படி provided that the occupier is having specified responsibility in relation to other process. He has maintained health record of the employees. He has appointed experienced person whose process specific qualification handling hazardous substances and competent to supervise such handling within the factory. ஓகேவா? இப்போ செக்ஷன் 41C என்ன சொல்லுதுன்னா, ஆக்குப்பெயருக்கு இது மட்டும் தொழிற்சாலையில் பாதுகாப்பு பார்க்க கடமை தான். ஆனால் அவர் முழு பாதுகாக்க பார்த்துருக்க முடியாது. அவர் தொழில் நடத்தி செல்வதற்காக அவர் பாதுகாப்பு துறைக்கு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும். ஆபத்து காலம் விளைவிக்கக்கூடிய போது அதை தடுக்கிறதுக்கும் அதை வழிநடத்துறதுக்கும் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டாக நம்ம அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அந்த செக்ஷன் 41C படி சொல்லப்படுது. ஓகேவா? இப்போ சிம்பிளாக திரும்ப நான் சொல்லிடுறேன். வாட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் an occupier in factory. அவங்களுக்கு என்ன தொழில் முதலாளிகளுக்கு என்ன பொறுப்பு உள்ளதென்றால், நம்ம தொழில் நடத்துவதற்கு நமக்கு தொழிலாளருக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணும், அதை பற்றி எப்படி வகுக்கணும், அதை எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக முதல் கடமை இருக்குது. ரெண்டாவது கடமை என்ன, அவங்க அங்கே என்னென்ன பொருள் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆபத்து விளைவிக்கூடாமல் ஆபத்திலையும் வரவிடாமல் பாதுகாக்கப்பட தெரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன, ஒருத்தர் தொழில் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் சில சமயம் எமர்ஜென்சி பீரியட் ஆயிரும், ஏதோ பெரிய ஆபத்து நினைக்கும் போது அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், அதுலேருந்து நடவடிக்கை எடுக்கப்படணும், அதை வழிவகுக்கணும். அதோட அந்த பாயிண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவாங்க? அடுத்தது சில ஃபேக்ட்ரிலாம் கெமிக்கல் இருக்கும், அந்த கெமிக்கலை எப்படி ஹேண்டில் பண்ணி இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும், அது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும்,
அதுலேருந்து வர ஆபத்துகளை எப்படி தடுக்கப்படணும் அதெல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசி பாயிண்ட்டு தான் செக்ஷன் 40C1C படி நம்ம ஒரு கேண்டிடேட்டை அப்பாயிண்ட் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா ஆக்குபையரால் ஃபுல் கண்ட்ரோலையும் பார்க்க முடியாது. அதுக்காக ஒரு கேண்டிடேட் நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள ப்ரொசீட் பண்ணி அவங்கள பெட்டராக மூவ்மெண்ட் பண்ணுறோம்.